ஹாய் கைஸ், வெல்கம் டு ஃப்ரேமிங் லேட்டன் யூடியூப் சேனல். அண்ட் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படத்தோடைய பேர் லப்பர் பந்து. அண்ட் இந்த படம் 2024 ரிலீஸ் ஆச்சு. இது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா. அண்ட் இந்த மூவி நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த படத்தை டைரக்ட் பண்ணது யாருன்னா தமிழரசன் பச்சைமுத்து. அண்ட் இந்த மூவியில் வந்து ஹரிஷ் கல்யாண் அண்ட் கெத்து தினேஷ் அண்டு சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி அவங்க எல்லோரும் நடிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல ஒரு ட்ராமா மூவி, கிட்டத்தட்ட ஒரு ஸ்போர்ட்ஸ் ட்ராமா. அண்டு அதே சமயத்தில் ரஞ்சித் மாதிரி ஒரு பகுத்தறிவு பற்றி பேசுகிற படம் தான் இது. ஸோ ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. இந்த மூவியோடைய ஸ்டோரி வந்து எப்படின்னா, ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு லேயர் ஆஃப் ஸ்டோரி அண்ட் பர்பஸ் இருக்கும். அண்ட் அதை வச்சு தான் அந்த ஹோல் இதுவும் அந்த ஸ்க்ரீன் ப்ளேயே கிட்டத்தட்ட அதை வச்சு தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி சொல்கிறேன்னா, இந்த படத்தில் இந்த மூவியில் வந்து பார்த்திங்கன்னா அன்பு என்ற கேரக்டர் அதுதான் ஹரிஷ் கல்யாண் ப்ளே பண்ணியிருப்பார். அந்த கேரக்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாலி ஃப்ரெண்ட்ஸ் என்ற ஒரு டீம் இருக்கும், கிரிக்கெட் டீமு. அந்த டீமை பார்த்து பயங்கரமாக இன்ஸ்பயர் ஆகி அந்த டீம் உள்ளே ஜாயின் பண்ணி அந்த டீம் கூட விளையாடணும் அப்படின்ட்டு அவருக்கு ரொம்ப பெரிய ஆசை. அண்டு அவருக்கு அது ரொம்ப ரொம்ப சைல்டுஹுட்லேயே ரொம்ப ஆசை. அண்டு அந்த டீமில் வந்து அவரால் விளையாட முடியாது கடைசியாக. அந்த டீம்லேருந்து முதல் மேட்ச் பாதிலேருந்தே வெளியில் போயிடுவார். அது மெயின் காரணம் என்னென்னா, அந்த டீமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாதி ரீதியான ஒரு டிஸ்கிரிமினேஷன் இருக்கும். ஸோ அதனால் அன்பு வந்து வெளியேற்றப்படுவார். இது ஒன்று. அண்ட் இன்னொரு இது ஒரு முக்கியமான ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கெத்து என்ற கேரக்டர், அவருக்கு வந்து கிரிக்கெட்னால் ரொம்ப உயிர். அண்டு கிரிக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு பெரிய பேர் இருக்குது. அந்த பெரிய பேர் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு அதுலேயே ஒரு ஈகோ இருக்கும். அந்த கெத்து என்ற, அதாவது தினேஷ் தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பார். ஸோ அந்த கெத்து என்ற கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ரொம்ப ஈகோவாக இருக்கும். அதே சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அவரோட ஒய்ஃபுக்கு வந்து கிரிக்கெட் விளையாடுறது வந்து சுத்தமாக பிடிக்காது. அண்டு அவருக்கு எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு அதுக்கு மேலே அவர் ஒய்ஃபுக்கு வந்து கிரிக்கெட்டு சுத்தமாக பிடிக்காது. எப்படின்னா சத்தியம்லாம் வாங்குவாங்க, இந்த மாதிரி கிரிக்கெட் நீ விளையாடக்கூடாது சாமி மேலே, அந்த மாதிரி ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரிக்கெட்டோடைய ட்ராக் இருக்கும்ல, அந்த ட்ராக் வச்சு பார்த்திங்கன்னா அந்த விவசாயம் பண்ணுற ஒரு ஷார்ப்பான ப்ளக்கு ஒன்று சொல்லுவாங்க, ஒரு மிஷின் ஒன்று இருக்கும். அந்த விவசாயம் பண்ணுற குழி தோண்டுற மிஷினு, அதை வச்சு கிரிக்கெட் ட்ராக்கே அழிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் இந்த கெத்து தினேஷ். அவரோட ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டு. ஸோ 2 பேரோட ஸ்டோரி லைனும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அடுத்த கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா இந்த நிமிஷம் இந்த காளி வெங்கட்டோடைய கேரக்டர். அவருடைய கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மென்டராக இருப்பார். இவருக்கு அன்புக்கு வந்து ஒரு மென்டராக இருப்பார். அவர் வந்து பார்த்திங்கன்னா கிரிக்கெட் டீமுக்கு உள்ளே வந்து ஜாயின் பண்ணி விளையாட மாட்டார். ஆனால் டீம் ஃபார்மேஷன் பண்ணுறதுல ரொம்ப கெட்டிக்காராக இருப்பார். ஸோ அவருடைய இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த கேரக்டர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அவருடைய ஸ்டோரி லைனும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பாத்வேயாக இருக்கும். அதுக்கப்புறம் காத்தாடி வந்து பார்த்திங்கன்னா, அதாவது பாலசரவணன் அவர் தான் பண்ணியிருப்பார். அவர் வந்து எப்படின்னா அன்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொடெக்டராக இருப்பார். அண்டு என்ன இருந்தாலும் நான் அன்புக்கு சப்போர்ட் பண்ணுவேன், அந்த மாதிரி ஒரு நட்பு ஓரியன்டான ஒரு பர்சன். ஸோ இதுதான். இன்னொரு விஷயம் என்னென்னா, காளி வெங்கட்டோடைய கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நகைச்சுவையாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது காளி வெங்கட்டோடைய கேரக்டரு. அண்டு ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரியாக இருக்கும் அப்படின்றது தான் நான் சொல்ல வரேன். அண்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அசோதாவான்னு தெரில அவங்க பேர். அந்த கேரக்டர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தது, ஆல்மோஸ்ட்டு ஒரு வில்லன் மாதிரி, அதாவது அன்போட ஒய்ஃபு. ஸோ அது ஒன்று. அண்ட் அதுக்கப்புறம் அடுத்த கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம், துர்கா கேரக்டர். அந்த சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி அவங்க தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து எப்படின்னா, அவங்க வந்து அன்பை லவ் பண்ணுவாங்க. அதே சமயத்தில் கெத்து மேலேயும் ஒரு பாசம் இருக்கும். அவங்க 2 பேருக்கும் உள்ள மோதலில் ஒரு சமரசம் மாதிரி இருப்பாங்க. அதேமாதிரி கெத்துக்கும் அவர் ஒய்ஃபுக்கும் நடக்கிற ஒரு கான்ஃப்ளிக்டில் கெத்து கேரக்டருக்கு அதாவது கெத்து தான் அவங்க அப்பா, சஞ்சனாவுடைய அப்பா. அண்ட் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அப்படியே ஒரு ஹிண்ட்டெல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுவாங்க, ஒரு சில க்ளூலாம் கொடுத்து, அதாவது இங்கே பிரச்சனை இருக்கா இல்லையா வீட்டில், அந்த மாதிரி. ஸோ இதுதான் அந்த கேரக்டரைசேஷனே ஸ்டோரியாக ஃபார்ம் பண்ணி
அண்ட் ஒரு ஜியாகிரபிக்கல் அந்த கடலூர் ஏரியா இருக்குல்ல, அதை வச்சு சூப்பர்பான ஒரு ஸ்டோரி கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த படத்தில் ஒரு சில ப்ராப்ளமும் இருக்குது. ஸோ அதுவும் நான் லேட்டராக வரேன். ஸோ இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சீன் வந்து பார்த்திங்கன்னா, முருகன் இருக்கார்ல, அவருடைய கமெண்ட்ரி, அவரும் இன்னொரு நபரும், அந்த நபர் பேர் எனக்கு டக்குன்னு ஞாபகம் இல்லை. அவர் நிறைய இன்டர்வியூலாம் கொடுப்பாரு. ஸோ என்னுடைய ஃபேவரட்டான சீன் வந்து என்னென்னா, அன்பும் அவனுடைய ஃப்ரெண்டு பாலமுருகனும் பார்த்திங்கன்னா அப்படியே கிரவுண்டுக்கு வெளியில் பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கெத்து வந்து இவங்க பேசுகிறது வந்து பார்த்திங்கன்னா அவர் காதில் விழுந்துடும். அந்த சீன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது ரொம்ப நல்லாயிருக்கும். அது ரொம்ப நல்லா இருந்தது. அண்டு செம்மையாக இருந்தது அந்த சீன்லாம். அண்டு அதுக்கப்புறம் கெத்து வந்து அன்புவை வந்து ஒரு மாதிரி ஸ்டேரிங் பண்ணி போவார். அந்த சீன் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதெல்லாம் ரொம்ப யதார்த்தமாக எடுத்திருந்தாங்க. அதுக்கப்புறம் கெத்தும் அவரோட ஒய்ஃப் கூட கான்வர்சேஷன், கெத்து அவருடைய டாட்டர் கூட கான்வர்சேஷன், ஸோ அது எல்லாமே ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஊரில் நடக்கிற ஜாதி ரீதியான ஒரு பிரச்சனை இருக்குல்ல, அது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா தெளிவாக நம்மளுக்கு கிளாரிட்டியாக சொல்லியிருப்பாங்க. ரொம்ப டைரெக்டாக சொல்லியிருக்க மாட்டாங்க. அப்படியே நம்ம லைஃப்பில் ஒரு ஃப்ளோவில் போகிறது, அது எல்லாமே நம்மளை அறியாமலே நம்ம நிறைய நடந்துட்டு இருக்கிறது, அது எல்லாமே நம்மக்கிட்ட சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அன்புடைய அப்பா வந்து பார்த்திங்கன்னா, சின்ன பையன் மாதிரி பண்ணாத அந்த மாதிரி சொல்லுவார். இது வந்து வேற ஒரு சீன், ஓகேவா? வேற ஒரு சீனில் அன்புடைய அப்பா வந்து அந்த மாதிரி சொல்லுவார். உடனே அன்பு வந்து பார்த்திங்கன்னா கோவத்தில் கத்திடுவார், என்னை சின்ன பையன் மாதிரி பார்க்காத, எனக்கு இது வந்து ஒரு வேலிடான ஒரு கோவம். அந்த பேரண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பசங்களை வந்து ரொம்ப சின்னவங்களாக பார்க்குறது வந்து அது ரொம்ப பெரிய டாக்ஸிசிட்டி. அண்டு ஒரு நபரை வந்து ஒரு இடத்துலையே அடைச்சிரும். அண்டு ரொம்ப அவங்கள ஒரு குற்ற உணர்வு, தேவையில்லாத ஒரு அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு குற்ற உணர்வு தாட்டு இன்ஜெக்ட் பண்ணுறதெல்லாம் ரொம்ப தவறான விஷயம். அண்டு ஸோ இந்த சீன் வந்து ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அன்பும் கெத்து கணேஷுக்கும் கிளாஷ் நடக்கும். அந்த சீன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அது ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க. அண்டு கெத்து கணேஷோட ஃப்ரெண்டு பேர் தான் எனக்கு டக்குன்னு ஞாபகம் இல்லை. அவர் நிறைய இன்டர்வியூ கொடுத்துட்டே இருப்பார். அவர் பேர் எனக்கு டக்குன்னு ஞாபகம் இல்லை. ஃப்ரெண்டாக பங்காளியா எனக்கு என்னன்னு தெரில, ஓகேவா? அந்த சீன் வந்து அவருடைய நடிப்பு நல்லா இருந்துச்சு. அவருடைய இன்டர்வியூ தான் எனக்கு உடன்பாடு இல்லை, பட் நடிப்பு ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். ஸோ அந்த கேரக்டர் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் காளி வெங்கட்டோடைய கேரக்டரும் நல்லா இருந்துச்சு, ஓகேவா? ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் கெத்து தினேஷ் வந்து பார்த்திங்கன்னா பஸ்ஸில் இருப்பார். அண்டு அன்பும் பஸ்ஸில் இருப்பார். கெத்து தினேஷ் வந்து பஸ்ஸில் இருப்பார். அப்புறம் வேறு ஒரு நபர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கமெண்ட்ரி ஒன்று பண்ணுவார். கெத்து வந்து அவர் அடிச்சிருவார். அந்த சீன்லாம் ரொம்ப நல்லா எடுத்திருந்தாங்க. ஸோ அது ஒன்று. அதுக்கப்புறம் ஹரிஷ் கல்யாணும் கெத்துவும் மீட் பண்ணுவாங்க. அவங்க 2 பேரும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இதுவரை பெரிய ரொம்ப மோசமான ஒரு மோதல் இருக்காது. ஆனாலும் ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்கும் 2 பேருக்கும். ஒரு சைக்காலஜிக்கலாக ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்கும். அவங்க 2 பேரும் ஒருத்தர் மீட் பண்ணுவாங்க. அந்த சீன் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த சீனுடைய சினிமாட்டோகிராஃபியே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அது ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க. ஸோ இதுதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுதான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 பேருக்கும் பேச்சுவார்த்தை நடக்கும். கெத்துக்கும் அன்புக்கும் அங்கே வந்து ஒரு கிளாஷ் ஒன்று நடக்கும். 2 பேரும் ஃபிசிக்கலாகவே அடிச்சுப்பாங்க, ஃபிசிக்கலாக. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைக்காலஜிக்கலாக ஒருத்தர் முறைச்சிக்கிட்டு இருப்பாங்க, அதை அப்படியே ஃபிசிக்கலாக மாறுறது. அண்டு அன்புடைய கேரக்டரும் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டார். ஸோ அது எல்லாமே நல்லா எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கெத்துவுடைய ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா வீட்டு விட்டு போயிடுவாங்க. அண்டு எல்லாமே ஒரு மாதிரி உடஞ்சி போயிடும், நிற்பாங்க. அந்த சீன்லாம் ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, அதுக்கப்புறம் அன்புடைய அம்மாவுக்கும் கெத்துக்கும் இல்லை அன்புடைய அம்மாவுக்கும் இந்த துர்காவுடைய அம்மாவுக்கும் ஒரு ஹாஸ்பிட்டலில் மீட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஒரு சேலஞ்சு ஒன்று பண்ணுவாங்க. அந்த சீன் ரொம்ப நல்லாயிருக்கும். அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த சீனுக்கு அப்புறமா இன்னொரு நபர் வருவார். அதெல்லாம் செம்ம ஃபன்னாக இருந்தது. இதெல்லாம் தேட்டரில் பார்க்கும்போது கண்டிப்பாக எல்லோரும் சிரிச்சிருப்பாங்க.
இதில் தேட்டரில் பார்த்தோன்னா இன்னும் நல்லா சூப்பராக இருந்திருக்கும் அந்த படம். மிஸ் பண்ணிட்டேன், பட் பரவாயில்ல. ஓகே, ஸோ சூப்பரான ஒரு படம். நீங்கள் தேட்டரில் எடுத்திருப்பாங்க. ஓகே, மேபி ரீரிலீஸாக பண்ணால் நீங்கள் பார்க்கலாம் தேட்டரில், இல்லைன்னா ஓடிடி. அதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மேட்ச் ரிலேட்டடாக ஒரு பில்டப் நடக்கும். அந்த சீன்லாம் ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க. அந்த என்டிஆர் பில்டப் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதுக்கான ஒரு சீனரியோ பில்டப் பண்ணுறது, அதுக்கப்புறம் கெத்து வந்து அவர் அதுக்கப்புறம் ஜாதி ரீதியாக வேற ஒரு டீம் ஒன்று ஃபார்ம் பண்ண வேண்டிய, ஜாதி பிரச்சனைனால வேற ஒரு டீம் ஃபார்ம் பண்ண வேண்டியதாக போச்சு. அதாவது காளி வெங்கட் வந்து வேற ஒரு டீம் ஃபார்ம் பண்ணிடுவார். அது எல்லாமே ரொம்ப நல்லா எடுத்திருப்பாங்க. அப்புறம் தினேஷ் வந்து எப்படி உள்ளே வந்தார், ஸோ அந்த சீன் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அந்த இடம் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ஃபினாலேயில் வந்து பார்த்திங்கன்னா கெத்து தினேஷுடைய பேட்டிங்காக அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் தியேட்டரில் பயங்கரமாக ரெஸ்பான்ஸ் வந்திருக்கும். ஸோ இதுதான் அந்த சீன் எல்லாமே ரொம்ப நல்லா எடுத்திருந்தாங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா நேச்சுரலாக இருந்தது எல்லாரோட ஆக்டிங்கும். இந்த படத்தில் வந்து ஒரு விஷயம் ஹைலைட் பண்ணியிருப்பாங்க. என்னென்னா, ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்போல்லாம் யார் ஜாதி பார்க்குறா அப்படின்னு ஒரு குரூப் இருக்கும். இன்னொரு குரூப் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு முஸ்லீம் ஃப்ரெண்டு கூட பழகிறேன்ட்டு சொல்லிட்டு அது பெருமையாக சொல்லிப்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரொம்ப ஜாதிலாம் பார்க்க மாட்டேன், ஆனால் நான் எஸ்சி கூடலாம் பழகுவேன், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ சொல்லுவாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போலியான ஒரு பின்பம். ஓகேவா? இது வந்து பார்த்திங்கன்னா ஜாதி எதிர்ப்பு கிடையாது இது. ஓகேவா? ஸோ இது ஒரு ஜாதி எதிர்ப்பு கிடையாது. அவங்க வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு சில விஷயம்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. ஓகேவா? அவங்க வீட்டில் சாப்பாடு சாப்பிட்றது, இல்லைன்னா தண்ணி குடிக்கிறது, இல்லைன்னா அவங்க வீட்டுக்குள்ளே கூட்டின்னு வந்துட்டு உட்கார வைக்கிறது, இல்லைன்னா தண்ணி குடிக்கிறது, அந்த மாதிரி எதுவும் பண்ண மாட்டாங்க. ஸோ அதான். இன்னும் நிறைய விஷயம்லாம் இருக்குது. இந்த மாதிரி கேஸ்ட் அலையன்ஸ், அதாவது இந்த படத்தில் வந்து ஹைலைட் பண்ணியிருக்க மாட்டாங்க. இந்த கேஸ்ட் அலையன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. அதாவது அவங்களுக்கு வந்து வேறு ஒரு கம்யூனிட்டி பிடிக்காது. அண்டு அதே சமயத்தில் இந்த மாதிரி கேஸ்ட் அலையன்ஸ் ஃபார்ம் பண்ணி முக்கியமாக வந்து ஒரு ஓபிசி கம்யூனிட்டி வந்து ஷெட்யூல் கேஸ்ட் கம்யூனிட்டிக்கிட்ட நட்பு வச்சுக்கிட்டு அந்த ஷெட்யூல் கேஸ்ட் வச்சு அவங்களுக்கு பிடிக்காத ஓபிசி கம்யூனிட்டியை அட்டாக் பண்ணுறது. இந்த மாதிரி கேஸ்ட் அலையன்ஸ் வந்து ஃபார்மேஷன்லாம் பண்ணி யூஸ் பண்ணி அவங்க ஒரு மோசமான ஒரு விஷயம் பண்ணுவாங்க. ஸோ இதுதான். ஸோ இந்த கேஸ்ட் அலையன்ஸ் வந்து ஹைலைட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனாலும் ஒரு சில பேர் ஹிப்போக்ரேட், அதாவது ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து எப்படி சொல்கிறது, இந்த மாதிரி ஓகே, அதாவது நீ என் கூட பழகிறதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சுக்கணும், நீ என்ன மாதிரி அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்டோடு இருப்பாங்கள்ல, அந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பாங்க இந்த படத்துடைய ரைட்டிங்கில். ஸோ இதுதான். அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தரும், அதாவது பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தில் உங்களுக்கு கோவம் வருது. அதாவது இப்போ பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த டாகை வந்து இது கோர்ட் வந்து சொல்லியிருக்கேன், டாகை வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே எடுத்து ஒரு இடத்துல போட்டு அதுக்கு ஒரு சில மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுன்ட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் இப்போ வந்து இதுக்கு வந்து நிறைய பேர் வந்து எதிர்த்து குரல் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த குரல் கொடுக்குற நபர் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலான பிரச்சனைக்கு வந்து குரல் கொடுத்துருக்க மாட்டாங்க. இந்த அஜித் குமார் இறந்தார்ல, அவர் இந்த கவினுடைய ஆவணக்கொலை, இந்த மாதிரி பல்வேறு விஷயத்துக்கு வந்து அவங்க குரலே கொடுத்துருக்க மாட்டாங்க சும்மா. ஆனால் இதுக்கு மட்டும் கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான். நம்ம நினச்சிட்டு இருப்போம் ஓகே இவங்க நான் பொலிட்டிக்கல் நினச்சிட்டு இருப்போம். ஆனால் இவங்க நான் பொலிட்டிக்கல் இல்லை, இவங்க நல்லா பேசுவாங்க, இவங்களுக்கு வந்து அந்த விஷயத்தில் பேசுகிறதுக்கு விருப்பம் இல்லை, இல்லைன்னா அவங்க அந்த விஷயம் நடந்ததுக்கு அவங்க ஆக்சுவலி என்ஜாய் பண்ணுறாங்க. ஓகேவா? அதுவும் ஒரு ஜாதி ரீதியான ஒரு விஷயந்தான். ஜாதி ரீதி தான், அதுவும் ஜாதி வெறியான ஒரு விஷயந்தான் அது. ஸோ இதெல்லாம் இந்த படத்தில் எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா காளி வெங்கட் வந்து அவர் எப்படி ஹிப்போக்ரேட்டாக இருந்தாருன்ட்டு பாலமுருகன் எக்ஸ்போஸ் பண்ணுவார். ஆனால் பாலமுருகன் எவ்வளோ ஹிப்போக்ரேட்டாக இருந்தாருன்ட்டு ஹரிஷ் கல்யாணி எக்ஸ்போஸ் பண்ணுவார். அண்டு ஸோ இதுதான். இந்த மாதிரி ஒரு லேயர் வந்து இதில் படத்தில் நல்லா காமிச்சிருப்பாங்க. ஸோ இதுதான்.
அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சஞ்சனா கிருஷ்ணமூர்த்தி அவங்களோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது, ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அண்டு தினேஷ் வெங்கட், தினேஷ் இல்லை தினேஷ் கெத்து கெத்து தினேஷ், அவர் அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருந்தார், அவ்வளோ ரியலிஸ்டிக்காக இருந்தார். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம்னா ஹரிஷ் கல்யாணோட ஃபேஸில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே டார்க்கான ஒரு சில ஷேடுலாம் போட்டிருக்காங்க. அது ஏன் அப்படி போட்டாங்கன்னு எனக்கு தெரில. ஓகே, ஒருவேளை மேக்கப் இல்லாமல் பண்ணியிருந்தா கூட ஒன்றும் தெரிஞ்சிருக்காது, சரியாக தெரில. கொஞ்சம் ஏதோ ஒரு ஃபேஸை கொஞ்சம் டார்க் பண்ண மாதிரி தான் தெரிஞ்சுது, அது கொஞ்சம் தவறாக தோணுச்சு, அவ்வளோதான். அது ஒன்று. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய நடிப்பு வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது. இந்த கெத்துவுடைய ஃப்ரெண்டாக ஒருத்தர் வருவார், அவர் பேர் எனக்கு தெரியல, ஆனால் செம்மையாக பேசினார், அவர் நல்லா பேசினார். அவருடைய இன்டர்வியூ தான் எனக்கு பிடிக்காது, ஆனால் இதில் சூப்பராக பண்ணியிருந்தார். பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம், நடிப்பு, டைலாக் டெலிவரி எல்லாமே சூப்பராக நச்சு நச்சு பாயிண்ட்டாக அப்படியே செம்மையாக பண்ணார். ஸோ இதான் கிட்டத்தட்ட ஒரு வில்லன் மாதிரியே இருப்பார், ஆனால் அதுக்கப்புறம் ஒரு காமெடிக்கான ஒரு ஒரு இடத்துக்கு போவார். அது எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ இதான். அண்டு இந்த மூவியில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய வில்லன் வந்து பார்த்திங்கன்னா இந்த திருச்சி சிவா, அவர் அவ்வளோ சூப்பராக நடிச்சிருப்பார். அவர் பயங்கரமான, அவர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இந்த இவன் ஒருத்தன் இருந்தானே, இந்த மிளகா பொடி வீரன், அந்த என்ன சுருஜித்தா, அந்த புறம்போக்கு அந்த கேரக்டர் மாதிரி தான் அவன். அதாவது திருச்சி சிவா வந்து நல்லா நடிச்சிருந்தார். ஸோ சொல்கிறேன், கிட்டத்தட்ட ஒரு ஜாதி வெறிய உள்வாங்கின நபர், ஆனால் அவர் வெளிப்படையாக காமிக்கிறாரு, மற்றவங்கள மாதிரி சும்மா நல்லவங்க மாதிரி நடித்து அப்படியே நான் பகுத்து அறிவாளர், நான் வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய புத்தகம்லாம் படிச்சிருக்கேன், நான் எனக்கு இந்த மாதிரி டேலண்ட், நான் இவருடைய விஸ்வாசி, நான் அதாவது பெரியாரிஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஜாதி வெறியாக இருப்பாங்களே, அவங்களுக்கு வந்து இவர் எவ்வளோ தேவையில்லை. ஸோ அப்படி சொல்லலாம், ஓகேவா. ஸோ ஆனால் ஓவராலாக மூவி நல்லா இருந்துச்சு. அண்டு திருச்சி சிவா வந்து சூப்பரான ஆக்டிங். அவர் இவ்வளோ வில்லன் ரோலில் வந்து பார்த்திங்கன்னா அவர் நகைச்சுவை தான் பண்ணுவார், இவ்வளோ வில்லன் ரோல் பண்ணி நம்மளை ஏற்றுக்க வச்சுருக்காரு பார்த்தியா டேரக்டரு, அது ஒரு சூப்பரான விஷயம். அண்ட் இந்த மூவியில் வந்து எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் ஒன்று சொல்லிடுறேன், கடைசியாக சொல்கிறேன், ஓகேவா. ஸோ ஓவராலாக ரொம்ப நல்லா இருந்தது, சினிமாட்டோகிராஃபி வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு சில இடத்துக்கு அப்புறம் ஒரு டைமுக்கு அப்புறம் கேமரா ஆங்கிள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மோர் வைடர் ஷாட் இன்னும் நல்லா பண்ணியிருந்துருக்கலாமோ எனக்கு தோணுச்சு, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. அண்டு ஓகேவா. ஸோ ஆனால் சவுண்ட் டிசைனிங் அது எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க. அண்டு கிரிக்கெட் அந்த அந்த ஆடுற காட்சிகள் இருக்குல்ல, அதெல்லாம் கொஞ்சம் ரிப்பீட்டேட்டிவாக இருந்துச்சு, அது இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி காமிச்சிருந்துருக்கலாம். ஸோ இது ஒன்று, ஓகேவா. மேபி கெத்து தினேஷ் வந்து வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஷாட் ட்ரை பண்ணுற மாதிரி, பட் எனியா படம் வந்து நல்லா தான் இருக்குது. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்த இன்னொரு விஷயம் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன், இந்த காஸ்ட்யூம்லாம் இருக்கும்ல, அது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த கெத்து தினேஷாக இருக்கட்டும், அவர் யூஸ் பண்ணுற ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும்ல, அந்த கர்ச்சீஃபு, அப்புறம் அந்த திருச்சி சிவாவுடைய ட்ரெஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி அயன்டான ஷர்ட்டு, அண்டு ஒரு மாதிரி பியூரிஸ்டான ஒரு தாட் உள்ள பர்சன், ஒரு ட்ரெடிஷ்னலிசம். ஸோ அது எல்லாமே அவங்க போட்டிருக்க ட்ரெஸ்லேயே நம்மளால் காமிச்சிருப்பாங்க. ஆனால் ஹரிஷ் கல்யாணம் வந்து பார்த்திங்கன்னா எப்போ யார் கூப்பிட்டாலும் எங்கே வேணாலும் போகிறதுக்கு ரெடியாக இருக்கிற நபர், அந்த மாதிரி ஒரு ஒரு ட்ரெஸ்ஸிங்லாம் பார்த்திங்கன்னா அவருடைய இது அப்படி தான் இருக்கும், கொஞ்சம் கசங்கிட்டுலாம் இருக்கும். ஸோ அது நல்லாயிருக்கும், ஓகேவா. ஸோ இதான். ஸோ இந்த படத்தில் வந்து ஒரு விஷயம் நான் நோட் பண்ணேன் நான், இது வந்து ஒரு ஜாதியை எதிர்த்து உள்ள படம். அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து இந்த சூர்யாகுமார் யாதவ்னு ஒரு கிரிக்கெட் பிளேயரை ரெஃபர் பண்ணி ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாங்க. அண்டு ஃபஸ்ட்டு இது வந்து தேவையா, அந்த யாதவ்ன்ற கேஸ்ட் பேர் வந்து தேவையா, ஓகேவா. ஸோ இது வந்து தேவையில்லாத விஷயம். அண்டு ஏன்னா அந்த கேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் பார்த்துருக்கேன், நான் சென்னையிலையும் சரி, அண்டு நான் பார்த்துருக்கேன் நான். ஏன்னா அந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்க பார்த்திங்கன்னா இவ்வளோ ஜாதி வெறியாக இப்போது சுற்றிட்டுருக்காங்க, அவங்களுக்கு உள்ளே ஒரு கிருஷ்ணர் குலம்னு சொல்லிட்டு வெறித்தனமாக சுற்றிட்டுருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்கள வந்து பூஸ்ட் பண்ணி இன்னும் கொஞ்சம் ஜாதி வெறியாக நீ ஆள் அப்படின்ட்டு அவர் சொல்கிற மாதிரி இருக்குது. இன்னொரு விஷயம்னா அந்த பள்ளிக்கரணையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்க தான், அந்த அவர் சொன்னார் அந்த யாதவ், அந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்க தான் அந்த ஆதி திராவிடர் சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தவங்கள மர்டர் பண்ணது. அதுக்கப்புறம் அந்த விக்டிமுடைய ஒய்ஃப் கூட சூசைட் பண்ணிட்டாங்க. ஸோ ரொம்ப
ஒரு கொடூரமான ஒரு விஷயம். ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, ஸோ இந்த மாதிரி நிறையா சொல்லிகிட்டே போகலாம். அப்பா நிறையா சொல்லிட்டு போகலாம். அதுவும் இல்லாமல் நிறைய இந்த குரு பூஜைன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று கோமாளித்தனம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அண்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு ஆண்ட பரம்பரை, ஒரு வனாபி, தேவர் கேஸ்ட் வனாபியாக தான் அவங்க செயல்பட்டுட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸோ இது நிறைய இந்த மாதிரி வனாபீஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. அது ஒன்று. இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது என்ன தளபதி விஜயா அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்சி ஏதோ இது மதுரை மாநாடு போயிட்டுருக்கு. ஸோ அதை பார்க்க போனோம். ஓகே. ஸோ இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன் நான். அண்டு இந்த படத்தை வந்து ஒரு ஜாதி விஷயங்கள்லாம் நிறைய இடத்துல வந்து எக்ஸ்போஸ் பண்ணியிருப்பாங்க. இவ்வளோ எக்ஸ்போஸ் பண்ணிவிட்டு அந்த லைட்டாக அந்த சூரியகுமார் யாதவ் அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். அண்டு இன்னொரு விஷயம்னா, இன்னொரு நடிகர் ஒருத்தர் இருப்பார். அவருக்கும் பார்த்திங்கன்னா அவர் பேர் வந்து இப்போ சொல்ல வருமில்ல. அண்டு அவரும் வந்து பார்த்திங்கன்னா அதாவது பார்த்திங்கன்னா அந்த யாதவ் சமுதாயத்தை சேர்ந்தவங்க அந்த நடிகரோட போஸ்டர்லாம் வச்சுட்டு பயங்கரமாக கொண்டாடுவாங்க. அதுக்கப்புறம் மற்ற கேஸ்டெல்லாம் திட்டுவாங்க அசிங்கமாக. முக்கியமாக 2 கேஸ்ட்டு அவங்க திட்டுவாங்க. ஒன்று ஷெட்யூல் கேஸ்ட்டு, அப்புறம் ஓபிசியில் இன்னொரு கம்யூனிட்டியை அவங்க அசிங்கமாக திட்டி அதுக்கப்புறம் ரொம்ப டிக்டாக்கில் நான் பார்த்தது, இன்ஸ்டாகிராம்லேயும் பார்த்துருக்கேன். அது ரீல்ஸில் அப்படியே வரும். டிக்டாக் டைம் சமயத்துலேயும் இது ரொம்ப மோசமாக இருந்தது. ஸோ இதெல்லாம் ஆரம்பத்துலேயே நான் பார்த்துருக்கேன். அப்போது அந்த நடிகர் இருக்கார்ல, அந்த நடிகருடைய படத்துலேயும் அவருடைய கம்யூனிட்டியை உயர்த்தி பேசுகிறதுல தான் அவர் குறிக்கோளாகவே இருப்பார். ஓகேவா? ஸோ அதனால் இதில் என்ன விஷயம்னா, அந்த நடிகர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய டைரக்ஷனும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவ்வளோ அருமையான ஒரு டைரக்டர். அவர் ஏன் இப்படி பண்ணுறாரு, எவ்வளோ பாதிப்பாகுது பாரு மற்றவங்களுக்கு. அந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்க போலீஸ் ஆஃபீஸர்லாம் மற்றவங்களுக்கு அவங்களுக்கு யார் எந்த கம்யூனிட்டி பிடிக்கலையோ அவங்கள போட்டு பொழந்து அடிக்கிறானுங்க. ஒரு போலீஸ் ப்ரூட்டாலிட்டியை என்கரேஜ் பண்ணுற மாதிரி. ஸோ இதுதான். அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மெரிட்டிசம் கொஞ்சம் அங்கங்கே வந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ ஓகேவா? ஸோ இது ஒன்று நான் கவனித்தேன். ஓகேவா? அது நான் கவனித்தேன். அண்டு இன்னொரு விஷயம்னா, ஒரு சில விஷயம் கொஞ்சம் பார்த்தேன் நான், அவ்வளோதான். அதை நான் இப்போ பேச விரும்பல. அண்டு டைரக்டர் வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஃப்ரெண்ட் லேயர் ஆஃப் கேஸ்டிசமை எக்ஸ்போஸ் பண்ணார். அதுக்கு ரொம்ப ஹேட்ஸ் ஆஃப். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட். ஓகே, பாய், டேக் கேர். அவ்வளோதான். ஓகே, பாய். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், டேக் கேர், லவ் யூ ஆல்.